முதல்ல சிங்கமொழி அண்ணன் பண்ணுறதா இல்லை. என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஆனால் இந்த ஷேடை வந்து இவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பிச்சுட்டாரு. நாங்கள் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கற்றுக்கிட்டேன் நிறையா அவர்கிட்ட இருந்து. ஒரு 2-3 வருஷத்துக்கு என் படம் சரியாக போகல. நான் அப்போது அவ்வளோதான் விஜய் சேதுபதி அப்படிலாம் பேசும்போது இல்லை மகாராஜான்னு சொல்லி வந்த படம் தான். அப்படி மகாராஜா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கமொழியான கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து எப்படின்னா கேக்கில் இருக்க செரி பழம் மாதிரி தனியாக தெரிஞ்சுது. அந்த கதாபாத்திரம் கேட்டோன்னே அது சிங்கமொழியான தான் பண்ணுறாருன்னு சொன்னவங்க மனதில் எப்படி இருந்துச்சு? முதல்ல சிங்கமொழியான பண்ணுறதா இல்லை. வேறு யாராவது ஒருத்தர் தெரியாத முகம் இருக்கணும் தான் நித்தில் ஆசைப்பட்டாப்புல. அப்போ நாங்கள் ரெண்டு டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை தெரிஞ்ச முகமாக இருக்குன்னு சொல்லும்போது புலி அண்ணன்னு சொன்னாப்புல. சிங்கம்புலி அண்ணன் என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. நித்தில் அதுக்கு ஒரு சம்பவத்தை அது எல்லாருக்கும் தெரியும். அவர் நிறையா விஷயத்தில் சொன்னது. ஸோ இவர் பண்ணுறாருனோடனே எனக்கு தெரியும். எனக்கு அவர் சிங்கம்புலியான வந்து எக்ஸலண்ட்டான ரைட்ரு, செம்ம காமெடி சென்ஸ் உள்ள ஒரு மனுஷன், எல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஷேடை வந்து இவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு அந்த நமக்கு அந்த கதையை வந்து அந்த கதையோட ஆழத்தை இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக அந்த பயத்தை ஏற்படுத்துச்சு. பிச்சுட்டாரு. நாங்கள் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கற்றுக்கிட்டேன் நிறையா அவர்கிட்ட இருந்து. எப்பயுமே இருக்கும். ஆனால் என்ன உண்மைதானடா சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியும்லண்ணே. ஸோ அதனால் அவர் பண்ணது வந்து நாங்கள் எடிட்டிங்கில் பார்த்தேன், எனக்கு போட்டு காமிச்சேன். அப்போ அப்படியே ரொம்ப சிலாகிச்சு போயிட்டேன். அப்படி இருந்து அவரோட ஒர்க்கு முடிச்சுட்டு அண்ணன் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அது அந்த படத்தை உயிர் கொடுக்குற கேரக்டர்ஸ் இருக்குல்ல. சாச்சனா ஒரு வேலை பார்த்தா, அண்ணன் ஒரு வேலை பார்த்தா, நட்டி சார் ஒன்று பண்ணார், அனுராக் சார் ஒன்று பண்ணார். இப்படி எல்லாரும் அவங்களுடைய பங்குக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு போனாங்க. அதெல்லாம் சேர்த்து இந்த படத்துக்கு முக்கியமான தூண்களாக இருந்து படத்தை அந்த மகாராஜாவோட கோட்டை வந்து வலுப்படுத்திருச்சு. முக்கியமாக என் சகோதரன் நித்திலன். எப்படிண்ணே ஒரு கதை கேட்டோன்னே இந்த கதை வந்து கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும் அப்படிங்கிறது எப்படி கரெக்டாக கணிக்கிறீங்கண்ணே? இல்லை அப்படிலாம் கணிக்கலையே. அப்படி பார்த்தா நான் நிறையா ஃப்ளாப்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். அப்படி இல்லை. கதையில் மட்டும் இல்லை, அந்த கதையை எடுக்கிறவங்ககிட்ட இருக்குது கோ ஆக்டர்ஸ். இப்போ நான் ஒருத்தர் மட்டும் இல்லைல்ல. சாச்சனா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். அண்ணன் தலைவன் என் சிங்கம்புலி அண்ணன் வந்து என்னை 6 உயிர். நீங்கள் அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பழகுனீங்கன்னா அவரை நேசிக்க தவிர உங்களுக்கு வேறு வேலையே தெரியாது வாழ்க்கை நாள் முழுதும். அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் சார். அனுராக் சார் வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் வில்லன் டிசைடே ஆகலை. வி டிட் பார்ட்டி ஒன் டே ரைட் சார், வெட் இன் பார்ட்டி. அப்போது அந்த பழக்கம் இருந்தது. அவர் எடுத்த படத்தை எனக்கு போட்டு காமிச்சார். ஸோ சும்மா எனக்காக கேளுங்க சார், கதையை பண்ணி கொடுங்க சொன்னேன். அவர் ரொம்ப எமோஷ்னலான மனுஷன். பழக்கத்துக்காக நட்புக்காக சரி விஜய் சேதுபதி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கதையை கேட்டு பிடிச்சி வந்து பண்ணார். ஸோ அந்த நல்ல மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படி தான் இது காமாச்சு. இந்த படத்தோட வெற்றி எப்பயுமே என்னோடய மனசில் வந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுச்சு. முக்கியமாக அப்போ வந்து எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு என் படம் சரியாக போகல. நான் அப்போது அவ்வளோதான் விஜய் சேதுபதி அப்படிலாம் பேசும்போது இல்லை மகாராஜான்னு சொல்லி வந்த படம் தான் அப்படி மகாராஜா. ஸோ அதனால் அந்த வகையில் நான் ரொம்ப எமோஷ்னலாகவும் எனக்கு வந்து ரொம்ப, ஏன்னா படம் வரதுக்கு முன்னாடி அது மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது எங்களுக்கெல்லாம். படம் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கணும். ஆனால் இது வந்து இவ்வளோ தூரம் பிடிக்கும், நம்ம நாட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும், சைனாவில் இருக்கவங்களாம் பிடிக்கும், உலகம் முழுக்க மக்களுக்கெல்லாம் பிடிக்குங்கிறத எதிர்பார்க்கவில்லை.